காவேரிய பாட்டி பார்த்து, "என்னடி அந்த பையன பார்த்துட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. காவேரி அப்படியே சமாளிக்கிறாங்க. "எனக்கு எல்லாம் தெரியும்டி, என்கிட்டயே மறைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மனசுக்குள்ளே நெனச்சுட்டாங்க. காவேரி சிரிச்சுட்டே உள்ள போயிர்றாங்க. அடுத்த நாள் விஜய் வாக்கிங் போயிட்டுருக்காரு. பாட்டியும் வாக்கிங் போறாங்க. பாட்டி விஜய் பார்த்தோன்னா, "ஐயய்யோ! இவனா?" அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ள நெனைக்கிறாங்க. விஜய் உடனே பாட்டிக்கிட்ட போயி, "என்ன பாட்டி வாக்கிங்கா?" அப்படின்னு சொல்லி சும்மா பேச்சு குடுக்குறாரு. பாட்டி இருந்துட்டு, "நான்லாம் உன்கிட்ட பேச மாட்டேன். நீலாம் என்கிட்ட பேசாத." அப்படிங்கிற மாரி கொஞ்சம் கோவமா இருக்கிற மாரி நடிக்கிறாங்க. அடுத்து அவங்க அப்படியே "ஏதாவது சொல்லுங்க பாட்டி." காவேரிய பத்தி ஏதாவது சொல்லுங்க. காவேரி எப்படி கரெக்ட் பண்ணலான்னு சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. பாட்டி, "நம்ம எதுவுமே பேசக்கூடாது." அப்படின்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே விஜய் பேசிட்டே வராரு. "பாட்டி, நான் வேணா ஒரு எக்ஸர்சைஸ் சொல்றேன். அத நீங்க டெய்லி பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி கைய இப்படி அசைங்க, அப்படி அசைங்க அப்படின்னு சொல்றாரு. பாட்டியும் அதே மாரி பண்ணிட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க. அதுக்கு பாட்டி இருந்துட்டு, "என்ன நீ சொல்கிறதெல்லாம் என்ன பண்ண வைக்கிறியா? நீ சொல்கிறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். என் மைண்ட் அப்படியே மாத்துறியா?" அப்படிங்கிற மாரி பேசுகிறாங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்பவே குமரன் வந்து பைக்கில் வர்றாரு. குமரனை பாட்டி பார்த்தோன்னே, "ஐயையோ! இவனா? இவன் தான் நம்ம பேசுகிறத பார்த்து நம்ம மருமகக்கிட்ட சொல்லி கொடுத்துருவானே." அப்படிங்கிற மாரி பயப்படுறாங்க. குமரனும் வண்டியில் வந்து பார்த்துட்டு, "ஐயையோ! அம்மாச்சி வேறு இருக்காங்க. நம்ம எப்படி விஜய்கிட்ட பேசுறது? அத்தைக்கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க." அப்படின்னு குமரனும் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம், "அம்மாச்சி வாங்க நம்ம போகலாம்." அப்படின்னு பாட்டியை வண்டியில் ஏற்றிட்டு அவங்க போயிடுறாங்க. விஜய் உடனே, "பாட்டி, வாக்கிங் வந்துட்டு பைக்கில் திரும்ப போகிற ஆள் நீங்கள் தான்." அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே சொல்லிடுறாரு. அப்புறம் அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் குமரன் வீட்டுக்கு வந்தோடனே கங்கா சமைச்சிட்ருப்பாங்க.